முதல்ல டெல்லி கணேஷ் சாருக்கு தான் பயங்கர காமெடி. நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார், எனக்கு யார்ட்டையாவது பேசினா அவங்க வாய்ஸ்ல அவங்களோட நினைச்சு தானே எழுதியிருப்போம், அந்த மாதிரியே வந்துடும். அவர் சார் எனக்கு எப்படி கவலையே கிடையாது, பிளஸ் பாயிண்ட் தான், எப்படியே பேசு. ஒரு தடவை நான் அவருடைய டிமைஸ்ல கூட சொல்லியிருந்தேன். ஒரு நாள் வந்து அவர் இறந்து போயிட்டு தான் வதந்தி வந்துருச்சு. அப்போ படம் பாதி ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கல. ரொம்ப ஃபோன் அடிச்சா ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேசுறாரு. சார் இல்லை சார் நியூஸ் பார்த்தியா அப்படின்னாரு. ஆமாம் சார், கவலைப்படாத, உன் படத்தை பிடிச்சி கொடுக்காம சாக மாட்டேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன் வை அப்படின்னாரு. ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சார் சொல்லுங்க சார். ஐயோ உனக்கு போட்டேனா, நான் வேற மணிக்கு போடணும் அப்படின்னாரு. சரி பண்ணி தொலைச்சிட பேசு அப்படின்னாரு. அப்படின்னாரு பேசி தொலை அப்படின்னாரு. என்ன அப்படின்னா அப்புறம் செம்ம கியூட்டா ஒன்று பண்ணுவார். மணி வணக்கம் அப்படின்னாரு. சார் சொல்லுங்க சார், எப்படி இருக்கே, நல்லா இருக்கியா அப்படின்னா. நல்லா இருக்கேன், வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? சௌக்கியம். சரி ஓகே, என்ன போயிட்டு இருக்கேன். இல்லை வேற ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கணும், திருப்ப கேட்டால் நல்லா இருக்கா, கேட்டுக்கலாம். அது வந்து நான் வந்து என்ன சொன்னா, இப்போ ஹியூமரை கடைசி வரைக்கும் அவரோட ஹியூமர் வந்து அவர் பயங்கரமா சேஃப்கார்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இப்படி ஒரு லைஃபை ரொம்ப ஃபுல்ஃபில்டா பெரிய ரிக்ரெட்ஸ் இல்லாமல் வாழ்ந்துட்டு போன எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்.